ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவு ஃபேண்ட்டை வச்சு சுடிதாரோட ஃபேண்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியுற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு பேண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கிளாத்தை 4ஆக மடித்து எடுத்துக்கலாம். அளவு ஃபேண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அதனால் அளவு ஃபேண்ட்டு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து கட் பண்ணலாம். மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடியில் வந்து பிசுறு இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே எளிமையாக தான் சொல்லித்தரேன். இந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காலுக்கு மடிச்சடிப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். கீழே ஓரத்தில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு வந்து நம்மளுக்கு அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அளவு ஃபேண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். பேண்ட்டை நம்ம வந்து கால் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கோங்க. காலை வந்து சமமாக எடுத்துக்கிட்டு ஃபேண்ட்டோட கால் பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். பட்டி பகுதி அப்புறமா மார்க் பண்ணிக்கலாம். காலோட 2 காலையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. காலோட அந்த சுற்றளவு இருக்குது பாருங்கள், அது வந்து கோட்டுக்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஃபேண்ட் வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலோட சுற்றளவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடி அளவு தான். இன்னுமே நம்ம வந்து தையலுக்கு விடலை. ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு விட்டுக்கலாம். காலோட சுற்றளவுலேருந்து துணி எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேண்ட்டோட அளவு தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வந்து சின்ன சின்னதாக புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். காலோட அந்த எண்டு வரைக்குமே நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்துட்டு இந்த கிளாத்தோட அடிப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, காலோட அடிப்பக்கம், அது வந்து துணி எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஒரு அடையாளம் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் மார்க் மாதிரி போட்டுட்டு இது வரைக்குமே நீங்கள் வந்து இந்த ரவுண்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட அந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சேர்த்துக்காதீங்க. இது வந்து கயிறு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த கிளாத் வந்து தேவைப்படும். இப்போ அந்த எண்டிங்கில் வந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளோட காலுக்கு உண்டான கிளாத்து. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தையலுக்கு விடணும். மேலேருந்து நீங்கள் 1 இன்ச் விட்டுக்கோங்க. அந்த காலோட அடிப்பகுதியில் நீங்கள் வந்து 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. கால் வந்து தேவைப்படும் போது நம்ம பிரித்து விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. தையலுக்கு வந்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னுமே ஃபேண்ட் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு துணி இருக்கோ அதை நீங்கள் பார்த்துட்டு தான் கட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு பட்டிக்கு வந்து துணி இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த மடிப்பு எல்லாமே அடையாளம் போட்டுக்கோங்க. அப்போ தான் தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். சென்டர் எல்லாமே அடையாளம் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃபேண்ட்டோட கால் வந்து கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம ஓரமாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்து தான் நம்மளுக்கு வந்து பட்டிக்கு தேவைப்படும். அதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நேராக இருக்காது. நம்ம வந்து நேராக இருக்க மாதிரி 4 கிளாத்தையும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 4 கிளாத் இருக்குது. இது வந்து குட்டியாக இருக்கனால நம்ம வந்து 4 பீஸாக எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 4 கிளாத் இருக்குது. அளவு ஃபேண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் வந்து அந்த பட்டி மடிப்போம் இல்லையா, அதுக்காக மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். கிளாத் எல்லாமே நேராக இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. 1.25 இன்ச் வந்து நம்ம கயிறு கோர்ப்போம் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம அப்படியே நம்ம பக்கம் திருப்பிக்கலாம். நம்மளோட கிளாத் வந்து 4ஆக இருக்கனால ஃபேண்ட்டையும் 4ஆக தான் மடிக்கணும். பேண்ட்டை வந்து 4ஆக மடித்து எடுத்துக்கலாம். அளவு ஃபேண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கோட்டுக்கு மேலே நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும். மேலே வந்து நம்ம மடித்து விட்டுருவோம் இல்லையா, அந்த கோட்டுக்கு கீழே நம்மளோட ஃபேண்ட்டோட அந்த துணியை வந்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக வந்து அந்த பட்டிக்கு கோட்டுக்கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் துணி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்மளோட அந்த பட்டி முடியுது இல்லையா, அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அடியிலையும் அதே மாதிரி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பட்டியோட அளவு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கிளாத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீளமான கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெட்டையாக கூட கட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம கோடு போட்டுட்டோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம தையலுக்கு விடணும். பிசுறு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டு தையலுக்கு விட்டுடலாம்.
4 கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4 கிளாத்தாக தான் அளவு எடுத்துக்கணும். 2 கிளாத் இருந்தால் ரெட்டையாக நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து 4 கிளாத்தாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2 கிளாத்தை மட்டும் மேலே ஒரு இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். 2 கிளாத்து மேலே 1 இன்ச்சு கம்மியாக இருக்கட்டும், கீழே இருக்கக்கூடிய 2 கிளாத்து அதிகமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து சமமாக எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்காகனா நம்ம வந்து பட்டி மடிச்சடிப்போம் இல்லையா சைடில், அதுக்காக. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தையலுக்கு விட்டுருங்க. மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் இருந்தாலே போதும். 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு, காலும் ரெடி ஆகிடுச்சு. 2 கிளாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம்னா நம்மளோட ஃபேண்ட் வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோவில் கட்டிங் மட்டும் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தைக்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டாப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி அளவு சுடிதார் வச்சு தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வீடியோவை கிளிக் பண்ணி டாப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.